வாதுவை பகுதியில் சாகரிகா புகையிரதம் தடம் புரள்வு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். வாதுவை புகையிரத நிலையத்தை அண்மித்த பகுதியில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான சாகரிகா புகையிரதம் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. கரையோர புகையிரத சேவை இன்று வளமைக்கு திரும்பும். எனவே களுத்துறை புகையிரத நிலையத்திலிருந்து பாணந்துறை புகையிரத நிலையம் வரை விசேட பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என புகையிரத திணைக்களத்தினுடைய ஊடக பேச்சாளர் அசங்க சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை அவர் கூறியிருக்கின்றார். எனவே வெளியத்த புகையிரத நிலையத்தில் இருந்து 2026 4 அதாவது நேற்றைய தினம் அதிகாலை 4:15 மணியளவில் மருதானை புகையிரத நிலையம் நோக்கி புறப்பட்ட சாகரிகா கடுகதி புகையிரத நிலையம் காலை 7:25 மணியளவில் வாதுவை புகையிரதத்துக்கு அண்மித்த பகுதியில் தடம் புரண்டது. எனவே இதனால் இரட்டை புகையிரத வகுப்புகளை கொண்ட சாகரிகா புகையிரதத்துக்கும் கரையோர புகையிரத பாதையில் வாதுவ புகையிரத நிலையத்துக்கும் மேல் மற்றும் கீழ் புகையிரத பாதைக்கும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. சாகரிகா புகையிரதத்தில் இருந்து பயணிகள் ருகுணு குமாரி மற்றும் காலுகுமாரி புகையிரதத்திலும் கொழும்பிலிருந்து வந்தவர்கள் வாதுவ புகையிரத நிலையத்திலும் இருந்து பிரிதுர புகையிரதத்தில் பயணம் செய்வதற்குரிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே வெளியத்த புகையிரத நிலையத்திலிருந்து அனுராதபுரம் நோக்கி புறப்பட்டும் ரஜரட்ட புகையிரதத்தின் பயணிகள் களுத்துறை புகையிரத நிலையத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் பாணந்துறை புகையிரத நிலையம் வரை அலை செல்லப்படுவார்கள். அதன் பின்னர் பாணந்துறை புகையிரதத்திலிருந்து அனுராதபுரம் வரை பிரிதுர புகையிரதம் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கோட்டை புகையிரத நிலையத்திலிருந்து காலி மாத்தறை மற்றும் வெளியத்த ஆகிய பிரதேசங்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்படும். வாதுவை புகையிரத நிலையத்தில் மேல் மற்றும் கீழ் நோக்கிய புகையிரத பாதையை புனரமைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. கரையோர புகையிரத சேவை இன்று முதல் வளமைக்கு திரும்பும். இந்த தடம்புரல்வு தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு திணைக்களத்தினால் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழுவினுடைய இலங்கை போக்குவரத்து சபையினுடைய அதிகாரிகள் தெரிவித்த தகவலை மையப்படுத்தி புகையிரத திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்த கருத்துக்களை மையப்படுத்தி அந்த செய்திகளும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை கால விபத்துக்கான காரணம் தொடர்பாக இப்போது ஆராயப்பட்டு வருகிறது என்பதுதான் அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.